ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி மீன் குழம்ப எப்படி எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நெத்திலி மீன் குழம்ப செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20 போல சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தோட சைஸை பொறுத்து வெங்காயத்தை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியத்தில் வச்சு சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும், அல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லை. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்ததும் இதில் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா 2 தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்து வதங்கி வந்ததும் இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் நார்மலாக மீன் குழம்பு செய்கிறப்போ சேர்க்குறது மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நாம் சேர்த்த மசாலா கரியாமல் மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இனி மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டியை சூடாக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துட்டு கடுகு உடஞ்சி வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 3-4 பல் பூண்டையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் லைட்டாக வதங்கி வந்ததும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்துட்டு 1/2 கப் அளவில் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது கூட நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவில் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடலாம். குழம்பு இந்த மாதிரி கொதித்து வந்ததும் இதில் நாம் கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வேக விடலாம். மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பித்து ஒரு 7-8 நிமிஷம் போல் ஆயிருக்கும். மூடியை திறந்து பார்க்கலாம். நம்மளோட சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு இதை விட திக்காக வேணும்னா ஒரு 2 நிமிஷம் கூட கொதிக்க விடுங்க. மீன் குழம்பு ஆறுனதுக்கு பிறகு கொஞ்சம் கூட திக்காயிடும். அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.